ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோடைய ஒப்பீனியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2024 அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம். அண்ட் ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்டு ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நான் தேட்டரில் பார்க்க வேண்டியது, ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் நான். அண்ட் இந்த படத்தோடைய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரம் பாசிட்டிவாக இருந்தது. டக்குன்னு எது நம்புறதுன்னு தெரில. ஆனால் நான் ரஜினிகாந்த், விஜய் எல்லா படமும் ஆக்சுவலி தேட்டரில் தான் பார்ப்பேன். வேறு ஒரு ரீசன்னால் இப்போ இதை பார்க்க முடியல. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நான் தேட்டரில் தான் பார்க்குறதா இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதை நான் பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்சன் டைரக்டர் இருக்கார்ல, இவரோட மூவியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி டாக்டராக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், ரெண்டு படத்துலையுமே சினிமாட்டோகிராஃபி வந்து மிஸ்ஸே ஆகாது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரேமில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே ஆக்சுவலி இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே இப்போ எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபோடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்ததுனால அண்டு அது நடித்ததுனால மட்டும்தான் இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருந்தது. ரஜினிகாந்த் தவிர்த்து வேறு யாராச்சும் நடிச்சிருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு மற்ற சின்ன சின்ன கேரக்டருக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நான் எதிர்பார்த்தது கூடவே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த படம். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஓப்பனிங் சீன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரஜினிகாந்தோடைய டைட்டில் இருக்கும்ல, சூப்பர் ஸ்டாரு டிஷ்யூம் சூப்பர், அந்த SUPER அதெல்லாம் வருமே, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மூவியை வந்து நான் தேட்டரில் ஆக்சுவலி மிஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன் வந்து என்னென்னா, ஒரு டெம்பிளில் ஒரு தெஃப்ட் ஒன்று நடந்திருக்கு, ஒரு க்ரைமும் நடந்திருக்கு, அதாவது ஒரு மர்டரும் நடந்திருக்கு. அந்த இடத்துல போலீஸ் நிற்கிறாங்க. அண்டு போலீஸ் வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் மூவியோடைய கோரான ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தெஃப்ட்டு தான். அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் சன் கிளாஷ், ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரிலாம் கூட வரும். பட் ஆனால் கோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெஃப்ட்டு தான். அதுதான் ஓப்பனிங்லேயே காமிச்சிருவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா இருந்தது. நம்மளை கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹூக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த இது. அண்ட் அந்த சீனோடைய சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான சிலை இருக்கும். அந்த சிலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சிலையுடைய ரிம் இருக்கும், அதை சுற்றி அந்த நடராஜ சிலை மாதிரி இருக்கும், ரிம் இருக்கும். அந்த ரிம்புக்கு உள்ள அந்த ரிம்பு வழியாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹோல் மூவிலையும் அந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறது, சினிமாட்டிக் ஷாட்டு, ஃப்ரேமிங், அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. டாப் ஆங்கிள், அதுக்கப்புறம் லோவர் வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் அப்பர் வைட் ஆங்கிள், ஒரு மாதிரி ஒரு ஸ்லாண்டான ஒரு அப்பர் ஆங்கிள் ஷாட்டு, அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா வேறு கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாமே ரைட் பண்ணி இந்த கேமரா செட் பண்ணாங்களா, இல்லை வெவ்வேறு ஆங்கிளில் ஷாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டோ மேட்ச் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நெல்சன் மூவிலாம் பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சு கிளியராக கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹோல் மூவிலையும் பார்த்திங்கன்னா மூவி ஆரம்பிக்கும் போது எண்டிங் வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் உடைய மிகப்பெரிய ஹீரோவே சினிமாட்டோகிராஃபி தான். ஸோ இதுதான் இந்த டெம்பிளோடைய செட்டப்பு காமிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர்மா அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன், அந்த கேரக்டரோட லொக்கேஷன் காமிக்கிறது, அவருடைய லொக்கேஷன் வந்து எவ்வளோ ஹிட்டனாக இருக்குது, வெளியில் எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி, அவரை சுற்றி இருக்கிற மர்மம், அவர் எப்படி மேலே வந்தார்,
ஸோ எப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக கிரிமினலாக உருவாக்குனார், அண்ட் அவர் ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் எப்படி மர்மமாக ஒரு ஹிடனாக இருக்கார், அதையெல்லாம் ஒரு ஒரு எப்படின்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் வர்மாவுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி மூலமும் மட்டும் கிடையாது, ப்ரொடக்ஷன் டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்சிலெஸ்ஸான பர்சன். அதை அவர் ஒரு மர்சிலெஸ்ஸான பர்சனை காமிக்கிறதுக்கு அவருக்கு துரோகம் பண்ணதாக அவர் நினைக்கிற ஒரு 3 பேரை மர்ட்ரு பண்ணுவார். அண்டு 3 பேரில் ஒருத்தர் தான் துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு குழம்பி போகணும், எல்லாருமே மர்ட்ரு பண்ணிடுவோன்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நிறைய டைலாக்லாம் பேசுவார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, என்னை இன்சல்ட் பண்ணுற, என்னை டிஸ்டர்ப், என்னை அசிங்கம் பத்துற, அந்த டைலாக்லாம் நல்லா பேசினார். அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இந்த கேரக்டருக்காகவே அவர் தன்னைத்தானே செதுக்கி உருவாக்கின மாதிரி இருந்தது அந்த வர்மா கேரக்டரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர். அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகத்து வரல, ஆனால் அவர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த கேரக்டருக்காகவே அவர் கம்ப்ளீட்டாக தன்னைத்தானே ரெடி பண்ணி வந்தவர் மாதிரியே இருக்கேன். அந்த டைலாக் எல்லாமே அவர் பேசுனா நல்லா பொருந்துகிற மாதிரி. அந்த டைலாக் வந்து வேறு யாராச்சும் பேசுனா கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். இந்த சனியன் சாக்கடைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஸோ அந்த கேரக்டர் மாதிரி இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த சனியன் சாக்கடை, அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ் ராஜ் கில்லி படத்தில், ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரஜினியோடைய வீடு காமிப்பாங்க. ரஜினியோடைய பேரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர். அண்டு ரஜினியோட பேரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீன் ஒன்று வரும். ரஜினியோட பேரன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவருடைய தாத்தா வந்து வரலன்ட்டு ஒரு கோச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினியுடைய மருமகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விண்டோஸுக்கு வெளியில் நின்று பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினியுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரூமில் இருந்து பேசுவாங்க. அந்த கிச்சன் ரூமில் பேசுகிறத வந்து ஒரு விண்டோஸ் வழியாக இருந்து காமிப்பாங்க வெளியிலேருந்து. அந்த ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினி பேரன் இன்னொரு ஷார்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரஜினி பேரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பார். அண்ட் அவர் வந்து அவருடைய தாத்தா ரஜினிக்கு வந்து ஆர்டர் போட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து நின்றுட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பேக்கில் தான் கொஞ்சம் கேமரா வச்சு இந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு வைடான ஷாட்டு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரஜினி வீடுடைய கம்ப்ளீட் என்வாயர்மெண்ட்டே அவங்க நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஏன்னா அடுத்து நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றியும் நடக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வர்மாவும் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க அவருடைய என்வாயர்மெண்ட்டும். ஸோ இவருடைய என்வாயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக இருக்கும். ஆனால் வர்மாவோட என்வாயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாரோ ஒருத்தர் வந்து ரஜினியை வந்து கூப்பிடுவார். ஓகேவா, ரஜினி வந்து கூப்பிடுவாங்க. அந்த ரஜினி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த கேட்டு திறக்கிறதுக்கு போவார். அண்ட் அந்த ஷாட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங்கான டிஸ்டன்ஸில் ஒரு அப்பர் ஆங்கிள் ஒயிட் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே கிளியராக எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த பனானா லீஃப்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். அண்டு லெஃப்டில் வந்து வேறு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியராக காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. அண்டு ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினியோடைய வீடை டாப் ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த சீனுக்கு வந்து ஒரு ஏற்ற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த டாப் ஆங்கிளில் காமிச்சேன்னு சொன்னால அது வந்து வேறு ஒரு சீனுக்கு. ஓகேவா, ஸோ தான். அதுக்கப்புறம் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா சரவணனை மீட் பண்ணுற சீனு, அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரவணனுக்கும் ரஜினிக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோடைய பையனும் அதே இடத்துல இருப்பான். ஸோ ஒரு மெயினான வர்மா இருக்கார்ல, அவரு கூட வந்து இந்த ரஜினி ஏன் அவருக்கும் ரஜினிக்கும் சண்டை வருதுன்றது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும். இந்த சரவணா மேட்டரில் தான் நம்மளுக்கு வரும். சரவணா வந்து யாருன்னா பிக் பாஸ் சரவணா இருக்கார்ல, அவர் தான். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அதை வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காமிப்பாங்க.
ஓகேவா, அது போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறது என்னால் ஏற்றிக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து க்ளோரிஃபை பண்ணுறது ஏற்றிக்கவே முடியாது. அண்ட் சரவணனை வந்து அடி வாங்குகிற போலீஸ் அடிக்கிறது வந்து ஒரு நியாயமான விஷயம் மட்டும் இல்லை, அது எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் மாதிரி காமிப்பாங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அண்டு இந்த படத்தில் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர், அந்த இதிலே எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியுடைய சன் வந்து மிஸ் ஆன பிறகு ரஜினியுடைய வீடை வந்து டாப் ஆங்கிள்லேருந்து காமிப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்டு ஏன்னா இனிமேட்டுக்கு அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை ஒன்று வரப்போகுது. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு அந்த இடத்தோட ஜியாகிரஃபி எல்லாமே கம்ப்ளீட்டாக காமிச்சிருவாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒன்று ஆட் பண்ணலை. அது வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த கலர் கிரேடிங் தான் இந்த மூவிக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்ட்டு கிடையாது. பட் ஆனாலும் ரொம்ப அது ஸ்டோரிக்கு வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கல. ஸோ அது வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் டு பார்ட் டூ ட்ரான்சிஷன். இது ஒரு செகண்ட் சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஓகே, இந்த பிரேக்கிங் டு பார்ட் டூ ட்ரான்சிஷன், அந்த ட்ரான்சிஷன் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் திங்க் பண்ணுவார். மைண்டுலேருந்து வந்து ஒரு ப்ராசஸிங் போய்ட்டுருக்கோம். நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாமா வேண்டாமா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவார். அந்த கன்க்ளூஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் மாசாக எடுத்திருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்சன் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் பீஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நெல்சன் மூவியில் வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபு வருவார், நிறையா பேரும் வருவாங்க. அந்த யோகி பாபுவோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. யோகி பாபுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் நிமிஷம் யோகி பாபுக்கும் இந்த ரஜினிகாந்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே இருந்தது. அண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ஒரு ஒரு நம்புகிற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு ஏரியல் ஷாட் இருக்கும், அந்த யோகி பாபுவும் ரஜினிகாந்தும் வண்டியில் ஏறி கிளம்பும் போது அந்த ஷாட்டும் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோடைய பேரனை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கும்போது மர்டர் பண்ண பார்ப்பாங்க. அண்டு அந்த சீன் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஹவுஸை வந்து கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் நபர்கள் அருவாள்லாம் உள்ளே வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட வீரம் படத்தில் பார்த்த சீன் மாதிரி இருக்குது. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் நிறைய லூப் ஹோல் மாதிரி இது இருந்தாலும் பட் ரஜினிக்காக அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரஜினிகாந்த் வந்து அந்த சீனில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டாக கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாத்தையும் அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய அந்த அவங்க ஒவ்வொருத்தரையும் அடிக்கும்போது ஸ்னைப்பர்ஸ்லாம் ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த ரஜினிகாந்த் வீட்டை அட்டாக் பண்ணும்போது வேறு ஒரு ரஜினிகாந்த் செட் பண்ண ஸ்னைப்பரை, அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு ஸ்னைப்பர் ஒன்று அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அப்புறம் இன்னொரு ஸ்னைப்பர் ஒன்று அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் டைலாக் பேசுவார். அதுக்கப்புறம் அனிருத்தோட பிஜிஎம்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த சீனு. ஸோ அந்த ஹோல் அட்மாஸ்பியரும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஒன்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்ட் மோகனுடைய சீனு, அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனுடைய சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கனெக்ஷன் வந்து நம்புகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிளாஸ்ட் மோகனுடைய காமெடியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இதுதான். அதாவது பிளாஸ்ட் மோகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெல்லுலு மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னட ஆக்டர் ஒருத்தர் இருப்பார்,
அவருடைய இன்ட்ரோ ஒரு இருக்கும். அது வந்து அவர் வந்து மாஸாக என்ட்ரி கொடுப்பார், ரஜினிகாந்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த ரஜினிகாந்தோடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. மோகன்லால் வந்து சீன் வந்து அந்தளவுக்கு நல்லா எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ரஜினிகாந்த் ஸோ இதுதான். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட்டில் வந்து ஒரு ஒரு ஷூட் அவுட் சீன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த சீன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த சீன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எதுக்கு சுடுறாங்க, என்ன நடக்குது, அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த சீன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர்மா வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா வர்மாவுடைய கோட்டைக்குள்ளே போயிடுவார். கோட்டைக்கு போயிட்டு உள்ளே போயிட்ட பிறகு வர்மாவை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவார். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துருந்தாங்க. அது நான் முன்னாடியே வரும். அது அந்த சீன் நல்லா எடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து லோவர் ஆங்கிள், இந்த சைடு அந்த சைடு எல்லாமே பர்ஃபெக்டாக அழகாக மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் வர்மாவுடைய டைலாக் இருக்குல்ல, ரஜினிகாந்தும் வர்மாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பேசும்போது ஒரு டைலாக் இருக்கிறவங்கள, அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வர்மா பாட்டை போடுறா, ஸோ அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அந்த தால் மியூசிக் இருக்குல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் படத்தில் வர பாட்டும் இது பண்ணுவாங்க, அதுவும் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது கொஞ்சம் டிஸ்கனெக்டடாக தான் நான் பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லாவும் எடுக்கலை. ஸோ ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் அந்த டெசர்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் வந்து எனக்கு சுத்தமாக கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 2 ட்விஸ்ட்டு ஒன்று வரும். அந்த 2 ட்விஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதாவது நான் எதிர்பார்க்கல, நல்லா இருந்ததும் கிடையாது, நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அந்த ட்விஸ்ட்டில். ஸோ அது எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இல்லை. ஸோ இதுதான், அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இல்லை. அண்டு திடீர்னு கொஞ்சம் ஒரு சில ட்விஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக பில்டப், கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் நிறையா வந்துடுச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த பில்டப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனு, அது செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நிறைய அன்நேச்சுரல் சீன்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால அந்த ட்விஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதுதான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பற்றி. ஸோ ஓவராலாக இந்த பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து நல்லாவே இருக்குது. அண்டு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் வந்து படத்தை வந்து கழுவி ஊற்றுனாங்க. ஒரு சில பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. இந்த கழுவி ஊற்றுறது, இந்த அப்ரிஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்போ எங்கே போய் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஓகேவா, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து யாருன்னா அது அப்சல்யூட்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் தான் மிகப்பெரிய ஹீரோ. அதாவது அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓடினதுக்கு மிகப்பெரிய ரொம்ப நல்லா இருந்தது காரணம் ரஜினிகாந்த் தான். அண்டு ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே சமயத்தில் அந்த ரஜினிகாந்தோடைய லுக்கு, அவருடைய மேனரிசம், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒன்று. அண்ட் இது நல்லா ஃப்ரேம் போட்டு எடுத்த விஜய் கார்த்திக் கண்ணன் சினிமோட்டோகிராஃபர், அவருடைய சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆடைன்ற மூவியை வந்து இவர் தான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஆடைன்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சினிமாட்டோகிராஃபி இருக்கும். ஒரு பெண்மணி வந்து நியூடாக ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள்லேயும் நியூடாக காமிக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக அதை எடுத்திருப்பாங்க. அண்டு அது ரொம்ப நல்லா எடுத்திருக்கும். அதுவும் ஒரு மிஸ்ட்ரியான படம். ஸோ அந்த படமும் நல்லாயிருக்கும். எண்டிங்கில் வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலிசமாக இருக்கும். அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இவர் இதுக்கு முன்னாடி வந்து குழுன்னு படம் ஒன்று இருக்கும். குழுன்னு ஒரு படம், சந்தானம் நடித்த படம்.
அந்த சந்தானம் நடித்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடவாக்கம் தேட்டரில் தான் பார்த்தேன். அங்கே ஒரு ஜாதி வெறி பிடிச்ச நாய் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்தான். ஒருத்தன் தொல்லை தாங்க முடியல. அதுக்கப்புறம் வேறு சீட்டில் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் குழு குழுன்ற மூவி, அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்துடைய ஹைலைட்டே சினிமாட்டோகிராஃபி தான். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ இதுதாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மூவியை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய புது ஹெட்ஃபோனில் தான் நான் பார்த்தேன். அந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தங்கலான் படம்னு அந்த படத்தை பார்க்கலான்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னுடைய ஹெட்ஃபோனுடைய பேர் வந்து அம்பேத்கர்னு வச்சுருக்கேன் நான், அம்பேத்கர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹெட்ஃபோன். அண்ட் அம்பேத்கர் எதுக்கு வச்சுருப்பேன்னு உங்களாலே கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஒரு ஆன்டி கேஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் நம்மளுக்கு இந்த ஃபேசிஸ்ட் ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுக்கு எல்லா வித ரூட் மேப் உள்ள ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் மேப் மாதிரி இந்த ஹிந்து ஃபேசிசம் அண்டு ரிலீஜியன் ஃபேனட்டிசம், அதுக்கப்புறம் கேஸ்ட் ஃபெனாட்டிக், அதெல்லாம் அகேன்ஸ்டாக நிறைய இது எழுதுனதுனால அவருடைய புக்கு வந்து நம்மளுக்கு ரூட்டு மாதிரி. ஸோ அதுதான் இந்த ஹெட்ஃபோன் வந்து அம்பேத்கர்னு பேர் வச்சேன். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் வழியாக பார்த்திங்கன்னா ஈவினிங் சன்லைட் பட்டு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும். அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ஸோ இதுதான் கைஸ். அண்ட் கலர் கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரை வந்து கொஞ்சம் நல்லா அந்த படத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த வர்மன் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து வந்து மர்டர் பண்ணுவார். அந்த மர்டர் பண்ணுறது சீன் வந்து எப்படி இருக்கும்னா, வர்மன் வந்து மாரிமுத்துவை பார்த்திங்கன்னா சுற்றில் வச்சு பயங்கரமாக அடிப்பார். அண்டு அந்த மாரிமுத்து வர்மன் 2 பேருமே சுற்றி ஒரு கோல்டன் எல்லோ கலர் லைட் இருக்கும். அந்த ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸான ஒரு லாங் ஒயிட் ஷாட்டில் 2 பேருமே அந்த மாரிமுத்து டெட் பாடியாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, வர்மன் வந்து அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அண்டு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரிமுத்துவும் வர்மனும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஷேடு மாதிரி ஒரு சில்லோட்டுன்னுவாங்க. அந்த சில்லோட்டு அண்ட் அவங்களை சுற்றி கோல்டன் லைட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஆங்கில படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சினிமாட்டிக்காக எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அண்டு இந்த சினிமாட்டோகிராஃபர் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்டு இவருடைய இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கேன். அண்டு விஜய் கார்த்திக் கண்ணன், ஸோ அவரை செக் பண்ணணும் நான். ஸோ இதுதான். அண்டு இன்னொரு விஷயம்னா, இந்த படத்தில் உடைய ஸ்க்ரீன் ப்ளே அந்த கேமரா ஃப்ரேம்லாம் எப்படி வச்சாங்க அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சீன் ட்ரான்சிஷன் வந்து நல்லா இருந்தது. ஒரு சீனில் வந்து என்ன நடக்க போதோ முதல் சீனு, 2வது சீன், 3வது சீன், 4வது சீன், எல்லா சீனுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட் அண்ட் டீட்டெயில்டு அண்ட் நல்லாவாக இருந்தது. அண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த டெசர்ட் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு கனெக்டடாக ஆகலை. அண்டு அதே சமயத்தில் இந்த மோகன் பிளாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன தான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தா கூட அது தனியாக பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட்டு முதல் ஹாஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சீன்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதான் கைஸ். ஸோ இதான் என்னோடய ஓவரால் ஒப்பீனியன். அண்ட் இந்த படம் வந்து நேற்று நான் பார்த்தேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா December 13 ஃப்ரைடே அண்டு டைம் வந்து 4:43. ஸோ இதான் ஜெயிலர் படத்துடைய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். அதுக்கு வந்து ஏதோ ஒரு பீட்டோ தான் சொன்னாங்க. இந்த ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்லிடுறேன். பிளேக் ஸ்னைடர் பீட் ஷீட். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட் தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் படத்தில் வந்து ரஜினிகாந்துக்காக கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை.
ஸோ அதனால தான் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு திக்கி திணறி கொஞ்சம் ஏடாகுடமாக பண்ணிட்டாங்களோ எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஓவராலாக மூவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த மாதிரி மாஸ் நடிகர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மூவி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அமேசிங் அண்டு எடிட்டிங் நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனோடைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இலக்கு மடக்காக இருந்தாலும் பட்டு ஓரளவுக்கு நம்ம மேனேஜபிள் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் மேனேஜபிள் பண்ணிடலாம். அதாவது செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல மூவி தான். இந்த படத்தை எதுக்கு நெகட்டிவ்ஸ் அவ்வளோ சொன்னாங்கன்னு தெரில. அண்டு நல்லாவே தான் எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சது, நீங்கள் பார்க்கலன்னா அந்த படத்தை பார்த்துருங்க. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருங்க. அண்டு ஸோ இதுதான். அண்டு ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ்.